ராஜஸ்தானின் மையப்பகுதியில் ஒரு அமைதியான புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புதைபடிவ எரிபொருட்களால் அல்ல, பூமியில் உயிரை நிலைநிறுத்தும் சூரியனால் இயக்கப்படும் புரட்சி. இது பத்லா சூரிய சக்தி பூங்காவின் கதை. உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தி நிலையம், பச்சை நிற எதிர்காலத்திற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்று. சுத்தமான மற்றும் நிலையான எரிசக்தி ஆதாரங்களின் தேவை இப்போதுதான் மிகவும் அவசரமாக உள்ளது. புதைப்படிவ எரிபொருட்களை நாம் நம்பியிருப்பதால் ஏற்படும் காலநிலை மாற்றம் நமது கிரகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. சூரிய சக்தி ஒரு சக்தி வாய்ந்த தீர்வை வழங்குகிறது. நமது வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் வாழ்க்கையை இயக்குவதற்கு சூரியனின் எல்லையற்ற சக்தியை பயன்படுத்துகிறது. 14,000 ஏக்கர் பரப்பளவில் மன்ஹாட்டன் தீவை விட பெரிய பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள பத்லா சூரிய சக்தி பூங்கா பொறியியல் மற்றும் லட்சியத்தின் அற்புதம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் வரிசையாக சூரியமின் பலகைகள் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சூரியமின் பலகைகள் ஒவ்வொன்றும் துல்லியமாக சீராக அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மிகப்பெரிய அளவு பிரமிக்க வைக்கிறது. இந்த அளவிலான திட்டம் உலகில் மிகச்சில இடங்களில் மட்டுமே காணப்படும். இந்த சூரிய ராட்சதன் 2245 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. இது ஒரு சாதனை. இது மில்லியன் கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க போதுமானது. இந்த மின்சாரம் பல்வேறு வீடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. பத்லா சூரிய சக்தி பூங்கா ஒற்றை நிறுவனம் அல்ல, பல நிறுவனங்கள் இணைந்து செயல்படுகின்றன. பல சூரிய சக்தி திட்டங்களின் தொகுப்பு, ஒவ்வொன்றும் அதன் மக்கள் திறனுக்கு பங்களிக்கிறது. இந்த திட்டங்கள் தொழில்நுட்ப மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த திட்டங்கள் குறிப்பிடத்தக்க முதலீட்டை ஈர்த்துள்ளன, வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்தை அதிகரிக்கின்றன. இது உள்ளூர் சமூகத்தின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. பத்லாவின் வெற்றிக்கு மையமாக ஒரு எளிய ஆனால் நேர்த்தியான தொழில்நுட்பம் உள்ளது. சூரிய மின் பலகம். இந்த பலகைகள் ஒளிமின்னழுத்த செல்களால் ஆனவை. அவை சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றுகின்றன. சூரிய ஒளி ஒரு ஒளிமின்னழுத்த களத்தை தாக்கும்போது அது அணுக்களில் இருந்து எலக்ட்ரான்களை தளர்த்தி மின்சாரத்தை உருவாக்குகிறது. சூரிய ஒளியை மின்சாரமாக நேரடியாக மாற்றுவதுதான் சூரிய சக்தியை மிகவும் திறமையானதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் ஆக்குகிறது. புதைபடிவ எரிபொருள் மின் உற்பத்தி நிலையங்களைப் போலன்றி சூரிய மின் பலகைகள் தீங்கு விளைவிக்கும் உமிழ்வுகளை உருவாக்குவதில்லை. இதனால் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. பகுதி 4 சக்தியில் பங்குதாரர்கள் பத்லாவின் வெற்றிக்கு பின்னால் உள்ள நிறுவனங்கள். பத்லா சூரிய சக்தி பூங்காவின் உருவாக்கம் கூட்டு முயற்சியின் சக்திக்கு ஒரு சான்றாகும். பொது மற்றும் தனியார் என பல நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த லட்சிய திட்டத்தை நனவாக்கியுள்ளன. இந்த நிறுவனங்கள் சூரிய தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கட்டுமானத்தில் தங்கள் நிபுணத்துவத்தை கொண்டு வந்து உலகத்தரம் வாய்ந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வசதியை உருவாக்கியுள்ளன. பத்லா சூரிய சக்தி பூங்காவின் வெற்றி மற்ற நாடுகளை பின்பற்ற தூண்டியுள்ளது. சுத்தமான எரிசக்தி எதிர்காலத்திற்கான உலகளாவிய மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது. பகுதி 5 ராமகுண்டம் சூரியன் தண்ணீரை முத்தமிட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யும் இடம். இது ஒரு அற்புதமான காட்சி. சூரிய ஒளி நீரின் மேற்பரப்பில் மிதக்கும் சூரிய பலகைகளை முத்தமிடுகிறது. பத்லா சூரிய சக்தி பூங்கா தரை சார்ந்த சூரிய சக்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். இங்கு நிலத்தில் அமைக்கப்பட்ட சூரிய பலகைகள் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகின்றன. அதே வேளையில் இந்தியா மற்றொரு அற்புதமான எல்லையிலும் முன்னணியில் உள்ளது. மிதக்கும் சூரிய மின் நிலையங்கள். இவை நீரின் மேற்பரப்பில் மிதக்கின்றன. அத்தகைய ஒரு அற்புதம் தெலுங்கானாவின் ராமகுண்டத்தில் உள்ள NTPC மிதக்கும் சூரிய மின் நிலையம். இது ஒரு மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையமாகும். இந்த 100 மெகாவாட் ஆலை இந்தியாவில் இது போன்ற மிகப்பெரியது. ஒரு நீர்த்தேக்கத்தின் மேற்பரப்பில் அழகாக மிதக்கிறது.
இது மின்சார உற்பத்தியில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குகிறது. மிதக்கும் சூரிய மின் நிலையங்கள் தங்கள் நில சார்ந்த சகாக்களை விட பல நன்மைகளை வழங்குகின்றன. அவை அதிக செயல்திறனை வழங்குகின்றன. அவை பயன்படுத்தப்படாத நீர் மேற்பரப்புகளை பயன்படுத்துகின்றன. இதனால் மதிப்புமிக்க நிலத்தின் தேவையை குறைக்கின்றன. இது நிலத்தை வேறு பயன்பாடுகளுக்கு விடுவிக்கிறது. அவை தண்ணீரின் குளிரூட்டும் விளைவிலிருந்தும் பயனடைகின்றன. இது அவற்றின் செயல் திறனை அதிகரிக்கிறது. இதனால் மின்சார உற்பத்தி அதிகரிக்கிறது. பகுதி 6. அலைவிளைவு மிதக்கும் சூரிய மின் நிலையங்களின் நன்மைகள். மிதக்கும் சூரிய மின் நிலையங்களின் நன்மைகள் அவற்றின் குறைந்தபட்ச நிலத்தடம் மற்றும் அதிகரித்த செயல்திறனை தாண்டி நீண்டுள்ளன. அவை நிலப்பரப்பை குறைவாக பயன்படுத்துவதால் வேறு பயன்பாடுகளுக்கான நிலம் பாதுகாக்கப்படுகிறது. நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் ஆவியாதல் குறைப்பதன் மூலம் அவை விலைமதிக்க முடியாத நீர் வளங்களை பாதுகாக்க உதவுகின்றன. மேலும் நீரின் அளவையும் அதிகரிக்கின்றன. நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் இது ஒரு முக்கியமான நன்மையாகும். அவை பாசிகளின் வளர்ச்சியையும் குறைக்கின்றன. நீரின் தரத்தை மேம்படுத்துகின்றன. இதனால் நீர் மேலாண்மை மேம்படுகிறது. மிதக்கும் சூரிய மின் நிலையங்கள் ஒரு வெற்றி தீர்வை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. சுற்றுச்சூழல் நன்மைகளையும் வழங்குகின்றன. சுத்தமான ஆற்றலை உருவாக்குவதோடு நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் கவலைகளையும் நிவர்த்தி செய்கின்றன. இதனால் நீர் வளங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஏராளமான சூரிய ஒளி மற்றும் ஏராளமான நீர்த்தேக்கங்களை கொண்ட இந்தியா போன்ற நாட்டில் அவற்றின் ஆற்றல் மகத்தானது. இது இந்தியாவின் பசுமை ஆற்றல் இலக்குகளை அடைய உதவுகிறது. பகுதி 7. ஒரு பிரகாசமான எதிர்காலம். இந்தியாவிற்கும் உலகிற்கும் சூரிய சக்தியின் வாக்குறுதி. இந்தியாவில் சூரிய சக்தியின் எழுச்சி காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகும். அதன் லட்சிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளுடன் இந்தியா மிகவும் நிலையான எதிர்காலத்திற்கான பாதையை அமைத்து வருகிறது. சூரிய சக்தி ஒரு மாற்று மட்டுமல்ல, இது ஆற்றலின் எதிர்காலம். இந்தியாவின் சூரிய புரட்சியால் நாம் அனைவரும் ஊக்கமடைந்து வருங்கால சந்ததியினருக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க சூரியனின் சக்தியை ஏற்றுக்கொள்வோம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஆதரிக்கவும் உங்கள் கார்பன் தடத்தை குறைக்கவும் தீர்வின் ஒரு பகுதியாக இருங்கள். எதிர்காலம் நம் கைகளில் உள்ளது, மேலும் அது சூரியனால் இயக்கப்படும்.